ஜனநாயகன் படம் சான்றிதழ் தொடர்பாக சென்சார் போர்டு மறு ஆய்வு குழுவை அணுகியுள்ளதால் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை வாபஸ் பெறுவதாக படத்தயாரிப்பு நிறுவனம் பதிவுத்துறைக்கு கடிதம் அளித்து உள்ளது. இந்த வழக்கு வாபஸ் பெறுவதற்காக என்ற தலைப்பில் நீதிபதி பி.டி. ஆஷா முன் பட்டியலிடப்பட்டு 10ஆம் தேதி முதல் வழக்காக விசாரணைக்கு வர உள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று நீதிபதி ஆஷா ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்து இருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு அனுப்பி தலைமை உயர்நீதிமன்ற நீதிபதி அமர்வு உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் மறு தணிக்கை குழுவிற்கு அனுப்பப்பட்டு உள்ள நிலையில் இந்த படத்திற்கு தணிக்கை சான்று கோரும் விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடும் முடிவை பட தயாரிப்பு நிறுவனமான KVN கைவிட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2வது வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதலாக 3 அல்லது 4 தொகுதிகளை கூட்டணியில் பாஜக பெறும் என்றும், தேர்தலுக்கு வெறும் 65 நாட்கள் மட்டுமே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களப்பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொகுதி பொறுப்பாளர்கள் தங்களுக்கான தொகுதிகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கேசவ விநாயகத்தை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு முதல் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வரும் கேசவ விநாயகத்திற்கு RSS அமைப்பில் புதிய பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியை கூட்டு தலைமையின் கீழ் கொண்டுவர RSS முடிவு செய்துள்ளதால் அதன் ஒரு கட்டமாக மீண்டும் RSS அமைப்பின் பணிக்கு கேசவ விநாயகம் திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள அலுவலகத்தில் கடந்த கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியலில் புது முகங்களுக்கே வாய்ப்பளிக்க வேண்டும் என RSS பொறுப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது RSS அமைப்பிற்கு முக்கியமானது என்றும், திமுக அரசின் செயல்பாடு தேசிய அளவில் இந்துத்துவ அரசியலுக்கு பின்னடைவு என்றும் அவர்கள் கூறியுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தங்களிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணிதான் பாமக தலைவர் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த விசாரணையின் போது கூறிய தகவல்களை மறு ஆய்வு செய்து புதிய மனுவை தாக்கல் செய்து உள்ளோம் என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், பாமகவில் பிரச்சினை ஏற்படுவதற்கு முன்பு தங்களிடம் உள்ள ஆவணம் அடிப்படையில் தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பாமக தலைவர் அன்புமணி என்பதற்கு எதிராக சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வந்தால் மட்டுமே தங்கள் ஆவணங்களில் மாற்ற இயலும் என்றும் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து தங்களிடம் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் பாமகவின் தலைவர், நிர்வாகிகள் யார் என்பதை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு எந்த தடையும் இல்லை என்ற வாதத்தை பதிவு செய்வதாக கூறிய நீதிமன்றம், தற்போதைய சூழலில் பாமக கட்சி வழக்கு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் கூறி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் மனுவை முடித்து வைத்தது. கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் மற்றும் 79 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்கைவாக் பால பணிகள் நடப்பாண்டு பிப்ரவரியில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்து உள்ளது. மக்களை அதிருப்தியடைய செய்து உள்ளது. GST சாலையை கடக்காமல் பயணிகள் பாதுகாப்பாக பேருந்து நிலையத்தை, ரயில் நிலையத்தையும் அடைய ஸ்கைவாக் பாலம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். புதிய ரயில் நிலையத்தில் இருந்து ஸ்கைவாக் வழியாக பயணிகள் நேரடியாக பேருந்து நிலையத்தில் உள்ளே செல்ல முடியும். இந்த பணிகள் முடிந்ததால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு ஒரு பெரிய தீர்வாக இது அமையும் என கூறப்படும் நிலையில் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் பயணிகள் அச்சத்துடன் GST சாலையை கடந்து செல்கின்றனர்.
எனவே ஸ்கைவாக் பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் பேரறிஞர் அண்ணா குறித்தும் மொழி போராட்டம் குறித்தும் நெகிழ்ந்து பேசினார். இந்திய விண்வெளித்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர் விஞ்ஞானி நம்பி நாராயணன். இவரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் நட்பு ரீதியாக சந்தித்துக் கொண்ட நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. அப்போது அண்ணா பற்றி நம்பி நாராயணன் நெகிழ்ந்து பேசும்போது, அண்ணா மீது உங்களுக்கு எப்படி பற்று வந்தது? முதலமைச்சர் ஆர்வமுடன் கேட்டார். இந்த சந்திப்பின் முடிவில் அண்ணாவின் தீ பரவட்டும் என்ற முழக்கம் பதியப்பட்ட புகைப்படத்தை நம்பி நாராயணனுக்கு பரிசாக வழங்கினார். திருவள்ளூர் அருகே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை கொலை செய்து உடலை செப்டி டேங்கில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரைச் சேர்ந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி லாரன்ஸ் என்பவர் பணியாற்றும் நிறுவனத்தில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரும் வேலை பார்த்து வந்துள்ளார். நட்பு அடிப்படையில் லாரன்ஸ் வீட்டிற்கு மகேந்திரன் அடிக்கடி சென்று வந்த நிலையில் லாரன்ஸின் மனைவியுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த லாரன்ஸ் மகேந்திரனை கண்டித்து உள்ளார். இந்த நிலையில் மகேந்திரன் திடீரென மாயமானார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மகேந்திரனின் செல்போன் லாரன்ஸின் மற்றொரு நண்பரான வைத்தியநாதன் என்பவரிடம் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதனிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் தனது மனைவியுடன் தொடர்பு வைத்திருந்ததால் மகேந்திரனை கொலை செய்து உடலை வீட்டின் அருகே உள்ள செப்டி டேங்கில் கயிறு கட்டி இறக்கியதாக லாரன்ஸ் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து செப்டி டேங்கில் இருந்த மகேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதனை கைது செய்தனர். நூறு ஆண்டு பழமையான கோவில் மண்டபம் வாஸ்துபடி அமையவில்லை என்பதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. காஞ்சிபுரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சீரமைப்பு பணிகள் தொடர்பான வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சாலையை ஆக்கிரமித்துள்ளதாகவும் கோவில் மண்டபம் வாஸ்துபடி அமையவில்லை என்பதாலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மண்டபம் தற்போது முறையாக இல்லை எனவும் வாஸ்துபடி இல்லை எனவும் கூறுவது மனசாட்சிக்கு புறம்பானது என தெரிவித்த நீதிபதி கோவில் புனரமைப்பு மற்றும் கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டதோடு அதுவரை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்து விசாரணையை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சென்னையில் பெண்களிடம் முகவரி கேட்பது போல் நெருங்கி சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டு உள்ளார். முகபேர், நொளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து முகவரி கேட்பது போல் அணுகி அவர்களுக்கு ஒரு நபர் பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளார். பட்டப்பகலில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வருவது முகபேர் பகுதியைச் சேர்ந்த ஃபைஸ் அகமது என்பது உறுதியானது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களின் நலம் காக்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பில் உணவு வழங்கப்படும் என கடந்த நவம்பர் மாதம் முதலமைச்சர் அறிவித்து இருந்தார். அதன்படி முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின்
அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் அதிக இழப்பை சந்தித்த 3 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று என அவர் கூறியுள்ளார். ஒரே ஆண்டில் 26,867 கோடி ரூபாய் அரசு மானியம் அளித்தும் 16,048 கோடி ரூபாய் இழப்பு என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயக்குவதிலும் கனிம வளங்கள் விற்பனையை முறைப்படுத்துவதிலும் திமுக அரசு தோல்வி கண்டு உள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுக அரசின் ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக பொதுத்துறை நிறுவனங்கள் சீரழிந்து விட்டதால் வரி இல்லாத வருவாய் அதல பாலத்திற்கு சென்றுவிட்டது எனவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் உக்கடம் பேருந்து நிலையத்தில் முதிய தம்பதியை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு வந்த முதிய தம்பதி ஆட்டோவில் செல்வதற்காக ஓட்டுநர்களிடம் வாடகை குறித்து பேசினார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முதிய தம்பதியை கீழே தள்ளிவிட்டு தாக்கினர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கார் திருட்டுச் சம்பவம் தொடர்பாக பழைய கார்களை விற்பனை செய்யும் நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவரின் கார் திருடப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த முதலியார்பேட்டை போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது திருடப்பட்ட காருடன் 2 பேர் சேலம் சென்றது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் காரில் இருந்த 2 பேரில் ஒருவரை சேலம் சென்று கைது செய்து விசாரித்தபோது அவர் பெயர் தீர்த்தன், சேலத்தில் பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருபவர் என தெரியவந்தது. தொடர் விசாரணையில் காரை திருடியவர் சேலத்தைச் சேர்ந்த ரமணா என்பதும் அந்த காரை தனது சகோதரியின் கார் என கூறி விற்பனை செய்து தரும்படி கொடுத்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து காரை பறிமுதல் செய்ததுடன் தீர்த்தனை சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள ரமணனை தேடி வருகின்றனர்.